ஹாய் கைஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீரநத்தம் நியர்பையில் ஒரு சைட் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 7x7 டிவி யூனிட் மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பிளாக் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா UPVC மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா நம்ம A1 இன்டீரியரில் UPVC மெட்டீரியல். இது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டார்க்லையும், டோர் பார்த்தீங்கன்னா ஒயிட்லையும் பிளாக் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட வச்சிருக்காரு, ஷீட்டில் வச்சிருக்காரு. வெயிட் நல்லாவே தாங்கும் இந்த மெட்டீரியல். உங்களுக்கு கிச்சன் பாட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டிங்காக இருக்கும். சிலிண்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் 3 தான் நீட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஒரு ஆயில் புல்லோட்டும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டபுள் ஓப்பனர் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா UPS செட்டப்லேருந்து எல்லாமே நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டடி டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லாவே வெயிட் ஹேங் ஆகும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பார்ட்டிஷன்ஸோட பண்ணி கொடுத்துருக்கோம். லாக்கர் செட்டப்போட வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிமூவபிள் கொடுத்துரும். நீங்கள் எல்லாம் கோட் ஹேங் பண்ணுறதுனா இது ரிமூவ் பண்ணிட்டு கோட் ஹேங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒர்க் எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்களா? நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்த்து நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரி வந்துச்சுங்களா இது? கண்டிப்பாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீரநத்தம் நியர்பையில் ஒரு சைட் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கலர் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேருந்து எல்லாமே கஸ்டமர்ட்டையும் அது போக பார்த்தீங்கன்னா வீட்டுள்ளையும் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பண்ணோன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஹாலில் இருக்கும். ஹாலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிவி யூனிட்டு. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு சின்ன காம்பேக்டான ஏரியா இது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 7x7 டிவி யூனிட் மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேக்கில் ஹைலைட்டிங்க்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபூட்டர் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபூட்டர் பேனல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டிவியோட லுக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டனாக காமிக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ஹெவி PVC மெட்டீரியல் தான். UPVC வித் ஹெவி PVC மிக்சடு. இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹைலைட்டிங்காக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பிளாக் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸும் இருக்கும், பிளாக் கிளாஸ்னு சொல்லுவாங்க. நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாக்ஸஸும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவோட மார்க்ஸோ அது இல்லாத மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வச்சு கவர் பண்ணிடுவோம். எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது. அதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்லர் டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பில்லர் வந்து வுட்டில் பண்ணுவாங்க. இது நீங்கள் எங்கே கேட்டாலும் வுட்டு மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா UPVC மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா நம்ம A1 இன்டீரியரில் UPVC மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா வுட்டு டெக்ஸ்சர்ஸில் வரும் இந்த மெட்டீரியல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் தேவையான மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மெட்டீரியல் என்ன கலரோ, இதோட கலர் நேம் பார்த்தீங்கன்னா டார்க். இந்த டார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஓவராலாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் டைனிங் ஹால். இது டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு லாஃப்ட் பார்த்துடலாம். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா அதே டெக்ஸ்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டார்க்லேயும், டோர் பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயும் பிளாக் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு யூனிக்கான ஹேண்டில். கஸ்டமர் சஜஷன் தான், கஸ்டமைஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. இது நீங்கள் வேணும்னா செலெக்ஷன் பண்ணிங்கன்னா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் மாதிரி. இது ஜஸ்ட் கீழே ஒரு க்ளோசிங் ஓப்பன் க்ளோஸ்ட்டை வந்துடும். இங்கே சிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேங் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிங்கை வந்து நம்ம பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட வச்சிருக்காரு, ஷீட்டில் வச்சிருக்காரு. வெயிட் நல்லாவே தாங்கும் இந்த மெட்டீரியல். இங்கே பேக்கில் ஃபூட்டர் பேனல் கொடுத்துருக்கோம். கஸ்டமர்கிட்ட கேட்டோம் மிரர் செட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லைட்னிங் மிரர் வேணும்னு சொன்னதுனால அது பை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பை பண்ணி அவர் மாட்டினா இங்கேயும் ஒரு லுக் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த டூத் பேஸ்ட் ஏதாவது வைக்கிறது, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். மேலே எது வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாட்டம் கட்டை பார்த்தீங்கன்னா மேப்பிள் வுட்டுங்கிற டெக்ஸ்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் பேனல். இது நேம் பார்த்தீங்கன்னா மேப்பிள் வுட்டுன்னு. இந்த டெக்ஸ்சர்ஸில் போட்டு அப்படியே இந்த கேர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கேர்வ் டிசைன் பார்த்தீங்கன்னா யாருனாலே எந்த கம்பெனிக்காரங்க கஸ்டமர்ஸ்னால பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த கேர்வ் டிசைனில் பெண்ட் பண்ணி நம்ம ஷீட்ஸை பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு யூனிக்காக தெரியும் உங்களுக்கு. கிச்சன் பாட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டிங்காக இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே ஃபோல்டிங் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கட்லரி, பிளேட்டு, பிளெயின் பேஸ்கெட்ஸ் 3 ட்ராலி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் 3 தான் நீட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஒரு ஆயில் புல்லோட்டும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது மட்டும் போதும் சார், ஒரு காம்பேக்டான கிச்சன்னால இது மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே நார்மலாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் வென்டிலேட்டரோடு கொடுத்துருக்கோம். வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சஜஷன் தான். வெண்ட் வேண்டாம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வெண்ட்டும் வேண்டாத மாதிரி பண்ணிக்கலாம். ஓவராலாக கிச்சன் காம்பேக்டான கிச்சன். இது நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அதே மாதிரி அங்கே டிவி யூனிட் பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் கீழே டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் யூனிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபூட்டர் பேனலில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டபுள் ஓப்பனர் கொடுத்துருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் செட்டப்லேருந்து எல்லாமே நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் ஸ்டேர் கேஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஷீட்டில் எங்கேயுமே ஜாயின்ஸ்லேருந்து எதுவுமே தெரியாது, க்ளீனாக இருக்கும். எப்படின்னா ஒர்க்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி மேலே ஒர்க் இருக்குது, வாங்க பார்த்துருவோம். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட மேலே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூமு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா வித் இங்கே பார்த்தீங்கன்னா மிரர், இங்கே விண்டோ வந்தனால இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லாவே வெயிட் ஹேங் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக காம்பேக்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பார்ட்டிஷன்ஸோட பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிரர், பாக்ஸ் டைப் மிரர், அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ராவும் நல்லா யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் சஜஷன் கேட்டனால நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே லாக்கர் செட்டப்போட வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தனால அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேட்டனால லாக்கர் நல்லாவே ஹெவியாக இருக்கும், நீங்கள் எதுக்கு சந்தேகமே வேண்டாம். அதையும் நாப் ஹேண்டில் கொடுத்துருக்கோம், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா மெயின் திங் சாரீஸ்லேருந்து ஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி யூனிக் டிசைனோட ஜஸ்ட் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்ட்டிஷன் நிறைய பார்ட்டிஷன்ஸோட வருது. அது போக இது பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் கொடுத்துரும். நீங்கள் எல்லாம் கோட் ஹேங் பண்ணுறதுனா இது ரிமூவ் பண்ணிட்டு கோட் ஹேங்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ரூமோட ஹைலைட்டிங் லுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். காட் போடும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட கஸ்டமர் கூட இருக்கும். வீட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், உங்கள் நேம் சார்? ராஜாமணி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒர்க் எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்களா? நல்லா இருக்குது, நல்லா பார்த்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சார் ஒர்க் எதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? நம்ம கார்பெண்டர்ஸ்க்கு இது எதாவது டிஸ்டர்ப் பண்ணி எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுங்களா, இல்லை நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க? இல்லை எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சார், ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா சார்? உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரி வந்துச்சுங்களா இது? கண்டிப்பாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி நம்மளுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுங்க சார், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை. A1 Interior சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும்னா ஜஸ்ட் விசிட் A1 Interior. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.